இங்கே நம்ம ஆதி காலத்தில் இருந்தேமோ நம்ம தாத்தா அவங்க அதுக்கு முன்னாடி தாத்தா இருக்கிறவங்களேமோ இந்த மாதிரி செடியை வச்சிருவாங்க. செடியை வச்சுட்டு இந்த பக்கத்து கன்று வரும், பக்கத்து கன்று அறுத்துக்கிட்டே போவாங்க. எது வாழைக்காய் எடுக்கணும்னு சொன்னான். சரி வாழைக்காயும் எடுத்துக்கிடுவோம் இலையும் எடுத்துக்கிடுவோம்னா இதை விட்டுக்கிடுவாங்க. விட்டுக்கிட்டா இதுக்கு கொலை வராது. இவன் இதை இலையை அறுத்துக்கிட்டே போகிறான்ல. இது நாங்கள் என்ன பண்ணோம்னா ஆந்திராவில் ஒரு 30 ஏக்கர் வாழை போட்டிருந்தோம் முதல்ல. எனக்கு எப்போ பார்த்தாலும் கூடாமல் விவசாயிகளை பாதுகாத்துக்கிட்டதுக்கு தான் அப்போ 40 வருஷமாக இருந்து போராடிக்கிட்டு இருக்கேன். நான் வெளியே வரலை. இது என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா அவங்க நாங்கள் 30 ஏக்கர் வாழை போட்டிருக்கோம் இல்லை, டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் வச்சோம். இப்போது கவர்மெண்ட்டு சொல்கிறது 6க்கு 5 1410 வாழை விழுகும் ஒரு ஏக்கருக்கு. அதில் நீங்கள் வெட்டுறது கொலை வெட்டுறது 1000 இல்லைன்னா 1100. நல்லா பார்த்தவனுக்கு என்னமோ 1100 கொலை வரும், கொஞ்சம் ஒரு மாதிரியை பார்த்தவனுக்கு 1000 கொலை வரும். அப்போ நம்ம 1450 செடியை வச்சுட்டு 350 செடி வேஸ்ட்டாக போகுது. நீங்கள் வேணுமென்னா அது என்ன சொல்லுவோம் கிழங்கு வச்சிங்கன்னு சொன்னோம்னா ரொம்ப பெருசாக செலவு வராது. பிசிகல்ச்சர் வச்சோம்னு சொன்னோம்னா ஒரு செடி 12 ரூபா 16 ரூபா இப்போ வச்சுக்கிட்டு இருக்கு. இது 350 ரூபா 350 செடி என்னத்துக்கு வேஸ்ட் ஆகுது? இது முதல்ல இந்த ஐடியா வரலை. நாங்கள் எல்லாம் வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஐடியா வந்தது. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அவங்க 2 யூனிவர்சிட்டிலையும் இருந்து நம்ம திருச்சி வாழை பரிசோதனை நிலையம் இருக்குது, எங்களுக்கு கோவூரில் இருக்குது. அவங்க 2 பேரும் நீங்கள் இந்த மாதிரி பக்கத்து கண்ணை விட்டுருக்கீங்க, தாய்க்கு போகிற உணவு இதை எடுத்துக்கிடும். ஒருவேளை கொலை விழுகும், கொலை விழுந்தாலும் பெருசாக கொலை விழுகாது, விழுந்தாலும் காய் பறக்காதுங்கிறது அவனுடைய வாதம். உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சரி, அவன் சொன்ன வச்சியாவது கேப்பம் பண்ணிட்டு முதல் நாள் அறுத்துட்டேன். இப்போ இது நேற்று முந்தா நாள் அறுத்துருக்கேன், அந்த வந்துருச்சு 10 கிலோ குறுத்து. இது மாதிரி நான் மறுநாள் இதுவும் சரிதான். அது எங்களுடைய சீதோஷன் நிலை வேறு, இங்கே உடைய சீதோஷன் நிலை வேறு. அது சீக்கிரமாக வந்துருச்சு. இது ஏன் வருது, இது என்னமோ அதை காப்பாற்றிக்கிட்டுருக்காக அது வந்துக்கிட்டு இருக்குன்ட்டு நாங்கள் சரி பழைய வீடு போனால் நம்ம பைசா போகுது. ஏதாவது உலகத்துக்கு சொல்லிட்டோம்னு சொன்னால் உலகம் பிழைக்கும். முதல்ல விவசாய பிழைப்பாங்கிற ஒரு விஷயத்தில் விடுங்கடான்ட்டேன், தைரியமாக விடுங்கடான்ட்டேன். இது என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா காலப்போக்கில் நம்ம இப்படியே பண்ணிக்கிட்டு போய் வந்த உடனே எல்லாருமே கற்றுக்கிட்டு வந்தது கிடையாது. இப்போ ஒரு பையனோ பொண்ணோ பிறக்கிறாங்க, முதல்ல நம்ம தானே அவங்களை பார்க்கணும். எனக்கு பையன் வேண்டாம் பொண்ணு வேண்டாம்னு ஓம்பளப்போ என்ன ஆகுறது? கடைசி காலத்தில் உனக்கு தண்ணி கொடுக்குறோம் ஏன் ஒரு பேச்சுக்கு. அதுக்காக அது என்ன பண்ணுறதுன்னா ஒரு கண்ணுகளை விட்டுக்கிட்டு இருக்கு. இது எப்போ இந்த செடியிலிருந்து கொலை வந்துருச்சோ இதுக்கு இலை வராது, இலை வராது, இந்த மாதிரி கருப்பாய் போகும். இது உணவு உற்பத்தி பண்ணிக்கிட முடியாது. இது என்ன ஆகி போச்சுன்னு சொன்ன பக்கத்து கண்ணு விட்டுருக்கும்ல, இது முக்காலுக்கு இந்த மாதிரி முக்காலுக்கு இருக்குது. இந்த இலையில சூரிய தேசம் விழுந்து கீழே உணவு உற்பத்தி பண்ணி தாய்க்கு உற்பத்தி பண்ணி முதல்ல தாய் பிள்ளையை வளர்த்தது, பிள்ளை 2வது தாயை வளர்த்தது. சரி, நம்ம இது வரைக்கும் எடுத்த இந்த 25 கிலோ 30 கிலோ பெரிய மீசையும் இருக்கணும் 40 கிலோ நான் வெயிட் எடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவனுக்கெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொன்னோம்னா இந்த தண்டில் நம்ம வயசில் இப்போ நம்ம நல்ல வயசில் இருக்கோம், யாரும் கொஞ்சம் பேங்கில் போட்டு போட்டு கொடுமுல, அது மாதிரி அந்த உகர்ப்பு தண்ணியை இந்த தண்டில் சேர்த்து வச்சுக்கிட்டு இதுலேருந்து வர்றதை வச்சு தான் நமக்கு இத்தனை கொலையும் வந்தது. உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இது என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 2 லைனு சிங்கிளாகவே விட்டுருக்கோம், ஒரு 4 லைனு 1க்கு 1 விட்டுருக்கோம். ஒவ்வொரு பக்கம். ஆமாம், ஒரு தாய்க்கு ஒரு பக்கம் விட்டுருக்கு. இன்னொரு 4 லைனு ஒரு தாய்க்கு 2 பக்க கண்ணு விட்டுருக்கோம். இன்னொரு லைன் 6 லைனு 1க்கு 3 பக்க கண்ணு விட்டுருக்கோம். இது எல்லாமே ரொம்ப நாளாகாது, 15 மாதம் இல்லை 16 மாதத்துலேயே நம்ம 3 கொலையும் வெட்டிக்கலாம். ஒரு கொலை வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்க கண்ணை விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது திருப்பி வர்றது 10 மாதம் ஆகும். முதல் இது 11 மாதம், அது 10 மாதம். அப்போ 3 தாரம் எடுக்கணும் வேணாலும் கூட 30 மாதம் ஆகிப்போச்சு. 15 மாதம் இவன் வெட்டியில தண்ணியை பாய்ச்சி அவனுக்கு சம்பளம் கொடுத்து எல்லாம் அறுத்துக்கிட்டு இந்த செலவெல்லாம் எனத்துக்கு இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் பண்ணணும். அது சக்ஸஸ் ஆகிருக்கு, இங்கேயும் வச்சிருக்கோம். புரியுதா? இல்லை பெரிய விஷயம் என்னன்னு சொன்னோம்னா
தாய் கொலையை விட இது அதிகமா நீங்க அங்கிட்டு போய் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த செடி இப்ப அந்த செடிகளும் இதுக்கு இவ்வளவுக்கு வந்துருச்சு. ஏன்னு சொன்னா இதை நம்ம வச்சு நிலத்துக்குள்ள இந்த வேரெல்லாம் போய் சத்தை இழுத்துக்கிறதுக்கு 1 மாசம் 1.5 மாசம் ஆகுது. அது உயிர் போட்டுக்கிட்டதுக்கு. அது அப்படி கிடையாது. அந்த கண்ணுல இருந்தே வந்திருக்குல்ல, இது உணவு இது தனி வேரும் விட்டு. நாங்க 40 கிலோல இருந்து 60 கிலோ வெயிட் எடுத்துக்கோம். இந்திய சரித்திரத்தில் கிடையாது. என்னோட அனுபவத்திலையா நான் கண்ணு பக்கத்துக்கு அறுக்கல. 1000 வாழை போட்டேன். 1100 அவனுக்கு கான்ட்ராக்ட் விட்ட சாத்தூர் ஈஸ்வருக்கு. அவர் ரஸ்தாலியில் 1118 கண்ணு தாறு இப்போ வெட்டிட்டார். நான் இதோட சேர்த்து 2 மடம் விட்டுருக்கியா, வருமானாங்க. விட்டு பார்க்கலாம்னு விட்டேன், வந்துருச்சு. ஐயா சொன்னது 100% கரெக்ட். நாங்க இதை நாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சோம். ஆமா, ஆனா கொஞ்சம் இந்த சொட்டு நீர்ல மெயின்டைன் பண்ண முடியல என்னால. அந்த முதல்ல வந்ததுக்கு தண்ணி ஜாஸ்தி பாய்ச்சிருச்சு. பின்னாடி உரம் சேரல, கொஞ்சம் சின்ன தாரா போட்டுச்சு. அதுக்கு வேற வழி பண்ணிட்டேன் நான். நாங்க அந்த கடைசியில இந்த கடைசி வரைக்கும் ஒரே இதை போட்டோம். சரிங்க. அவன் என்ன பண்ணுவான், போடுறவன் மத்தியில் ஒரு பைப் போடுவான். அந்த பக்கம் பாதி தள்ளுவான், இந்த பக்கம் பாதி தள்ளுவான். எப்பவுமே உலகத்தினுடையது கடவுளுடைய ஒரு இயற்கை. மேற்கு பக்கம் மேடா இருக்கும், கிழக்கு பக்கம் தாவா இருக்கும். இதுல தண்ணி நிறைய போகும், இதுல போகாது. உரம் போட்டாலும் அந்த மாதிரி. அதனால வந்துருச்சு.